வைத்திருக்கிற இந்த கோரிக்கையின் தாற்பயம் முழுவதும் எனக்கு தெரியும், நேரடியாகவே எனக்கு தெரியும். இதில் இருக்கிற சிக்கல்கள் காரணமாக, பிரச்சனைகள் காரணமாக அடிக்கடி அதிகாரிகளை, தொடர்புள்ளவர்களை, அமைச்சரை, உள்ளாட்சி அமைப்பை, கார்பரேஷன் மாதிரியான அமைப்பை, அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷனை, இது எல்லாவற்றையும் அணுகி கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருப்போம். நான் அதில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ் வழி கல்வி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இதை இழந்து கொண்டிருக்கிறது. அது வேதனையான விஷயம், வருத்தமான விஷயம். ஆங்கிலம் என்பது அதன் வழியாக படித்தால் மட்டுமே நம்முடைய குழந்தை சிறப்பாக இருக்க முடியும் என்று நம்முடைய சாதாரண மக்கள் கூட நினைக்கிற அளவுக்கான ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. இன்றைய நாம் தள்ளி வைக்க வேண்டுமா, திணிக்க அனுமதிக்க கூடாது. அதற்காக இன்னொன்றை நாம் நம்முடைய மொழியின் மீது, நம்முடைய தலையின் மீது சுமந்து விடக்கூடாது. இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பள்ளிக்கூடங்களில் ஆங்கில வழி கல்வியையும் இணையாக நாம் நடத்தினால்தான், அதற்கான வகுப்புகளை, அதற்கான ஆசிரியர்களை நாம் ஏற்பாடு செய்தால்தான் மாநகராட்சி பள்ளிகளுக்கோ அல்லது அரசு பள்ளிகளுக்கோ கூட எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்கிற கட்டாயத்திற்கு அரசு வந்துவிட்டது. அதன்படிதான் அவர்கள் இப்போ நடத்துகிறார்கள். நினைத்தால் ஒரு சட்டம், நினைத்தால் ஒரு விதி, நினைத்தால் கொஞ்சம் காசு ஒதுக்குவது, இதையெல்லாம் அரசு செய்ய முடிகிறது. இதையெல்லாம் உதவி பெறும் பள்ளிகள், அதனுடைய நிர்வாகங்கள் செய்துவிட முடியாது. இந்த உதவி பெறும் பள்ளி, அரசு பள்ளி என்று வேறுபடுத்துவதே சலுகை விஷயத்தில், அரசு அந்த பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் விஷயத்தில் வித்தியாசப்படுத்துவதே மிக மோசமான, மிக கேவலமான நடவடிக்கை. இந்த ஆட்சி செய்யக்கூடிய நடவடிக்கை. நீங்கள் வித்தியாசப்படுத்தவே முடியாது. எப்படி வித்தியாசப்படுத்த முடியும்? எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்? நீங்கள் வழங்குவதும் கல்வி, உதவி பெறும் பள்ளிகள் வழங்குவதும் கல்வி, அவ்வளவுதான். நீங்க கல்வி வழங்குறீங்க, நாங்க என்ன அறகுறையா வழங்குறோமா? இந்த கேள்வியை தொடர்ந்து உதவி பெறும் பள்ளிகள் கேட்டு வருகிறோம். நீங்க உணவு விஷயத்தில் கூட எப்படி இந்த அரசாங்கம் தவறு இருக்கிறது? நான் உடனே முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினேன். ஒரு அரசு ஊழியர் மாநாட்டில் சந்தித்த போது சொன்னேன், இந்த காலை சிற்றுண்டியை உதவி பெறும் பள்ளிகளுக்கு, நான் சொல்வது 2 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் வந்த உடனேயே உதவி பெறும் பள்ளிகளுக்கு அமல்படுத்துங்கள், படிப்படியாக செய்வோம் என்றார்கள். இப்போது முழுமையாக வந்து சேரவில்லை. இவையெல்லாம் மிக மோசமான, மிக தவறான ஒரு அரசு செய்யக்கூடாத விஷயங்கள், வேறுபடுத்தும் விஷயங்கள், வித்தியாசப்படுத்தும் விஷயங்கள், பாகுபடுத்தும் விஷயங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு அரசு புதிதாக என்ன கொடுக்கிறது, என்னென்ன வசதிகளை, வாய்ப்புகளை தருகிறது என்பது இரண்டாவது. ஆனால் ஒன்றுக்கு தந்து இன்னொன்றுக்கு தராமல் இருப்பது மிக மோசமான நடவடிக்கை. ஆகவே அரசு இந்த பிரச்சனை, இதை விட முக்கியமாக 7.5% என்ன வித்தியாசம்? அப்படின்னா ஒண்ணு அரசு ஒத்துக்கொள்கிறது என்று அர்த்தம். அரசு பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகள் சிறப்பாக படிக்காத, சிறப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுத்த அவர்களை தயார் பண்ண, ஒரு வாரத்தை சொல்றேன், சரிபடி நாங்கள் பண்ண முடியல, அவங்களுக்கு அங்க ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் கொஞ்சம் பேராவது அங்கே போக முடியும். தனியார் பள்ளியில, இந்த உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிகச்சிறப்பாக, மிக அற்புதமாக எங்களால் போதிக்கப்பட்டு ரெடியா இருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த சலுகை தேவையில்லை என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? உங்களுடைய தரம் தாழ்ந்தல் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? உதவி பெறும் பள்ளிகள் சிறப்பாக நடக்கிறது. அதாவது பிரச்சனை என்னவென்றால், அரசு இப்படி அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள் போதவில்லை, ஆசிரியர் எண்ணிக்கை போதவில்லை, காலிப்பணி இடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இருக்கிற ஆசிரியர்கள் அந்த வேலையை செய்ய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு இப்ப நீங்க ஸ்மார்ட் கிளாஸ் நாங்க உடனே ஓபன் பண்றோம், உடனே தொடங்குகிறோம். சென்னை கார்பரேஷன் அது இருக்கிறது, செய்வதாக சொல்லுகிறார்கள். கணினி கல்வி, இப்படி நிறைய வசதிகளை நாங்கள் செய்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது போன்ற இந்த வசதிகளை நீங்கள் இணையாக உதவி பெறும் பள்ளிகளுக்கு செய்ய வேண்டாமா? செய்யாமல் எப்படி சரியாகும்? இப்ப எல்லாரும் நம்மகிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வைங்க, கணினி சொல்லிக் கொடுங்க, வேற விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள், அரசு பள்ளியில் இது கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய போது நிறுவனங்கள், நிர்வாகங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் நிறைய நிபந்தனைகள் சரி, ஆனால் அரசு பள்ளிகளில் கிடைக்கிற வசதி வாய்ப்பு
உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று யோசிக்க முடியாத அரசு என்ன அரசு? இதுக்கு முந்தைய அரசு கேள்வி, இப்போ இருக்கிற அரசை நான் கேட்கிறேன். இன்றைக்கு நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் நாம் உரிமையை பற்றி பேசுகிறோம். இதுல பல விஷயங்கள் உரிமை தொடர்பானதுதான். இதையெல்லாம் எங்களுடைய உரிமை. ஆசிரியர் சம்பளம், நிரந்தரமற்ற ஆசிரியர்களாக வரக்கூடியவர்களை அரசு பள்ளிகளிலே, அரசு கல்லூரிகளிலே கௌரவ உரிமையாக அவர்கள் அமர்த்துகிற போது கொடுக்கிற ஊதியம் எல்லாம் மிக மிக மோசமான ஊதியம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாதாரணமான உரிமை. இந்த போராட்டம் நடத்துகிற உரிமையை பற்றி கஜேந்திர பாபு மிக கடுமையாக சீற்றத்தோடு பேசினார். அவருடைய கோபம் முழுக்க முழுக்க நியாயம். எல்லா பக்கமும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆசிரியர்கள், இப்ப நீங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் நடத்தாத போராட்டமா? அவர்கள் போகாத சிறையா? பல தீபாவளிகளில் சிறையிலே தான் இருப்பார்கள் அவர்கள். பல தீபாவளிகளில் அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தியவர்கள் தான் அவர்கள். அரசு ஊழியர்கள் நடத்தினார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் நடத்தினார்கள், அனைத்து பிரிவு நடத்துகிறது, செவிலியர்கள் நடத்துகிறார்கள். இப்படி எல்லா பிரிவுகளும் கைது செய்யப்படுவதும், வழக்கு தொடுக்கப்படுவதும், ஒரு நாள் அல்லது சில நாட்கள் சிறையிலே அடைக்கப்படுவதும் என்பது தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. அரசு இப்போது என்ன நினைக்கிறது? எதிர்கருத்தே வரக்கூடாது, மாற்றுக்குரலே வரக்கூடாது, அரசை கேள்வி கேட்கிற குரலே வரக்கூடாது என்று அரசு கருதுகிறது. இதுதான் ஒரு அரசின் முடிவுக்கு ஆதாரம், ஒரு அரசின் முடிவுக்கு தொடக்கம். எப்போது நீங்கள் பாதிக்கப்படுகின்றவர்கள் குரலை கேட்க முடியாது, அதை நாங்கள் அடக்குவோம் என்று சொல்ல தொடங்குகிறீர்களோ அப்போது உங்கள் முடிவு தொடங்கிவிட்டது என்று பொருள். அதைத்தான் இந்த ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க சாம்சங் போராட்டத்தை சொல்லுகிறீர்கள். சாம்சங் போராட்டத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. போராடினோம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு அங்குல மண்ணின் மீது கூட எங்களை அவர்கள் நிற்க அனுமதிக்கவில்லை. துரத்திக் கொண்டே இருந்தார்கள், விரட்டிக் கொண்டே இருந்தார்கள், வழக்குக்கு மேல் வழக்கு போட்டுக் கொண்டே இருந்தார்கள். இந்த போராட்டம் நடக்கக்கூடாது, நசுக்குவோம் என்றார்கள். நாங்கள் பொது இடத்திலே இல்லை, தனியார் இடத்திலே இருக்கிறோம் என்று போய் அமர்ந்தால் அங்கேயும் வந்தார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள்? தனியாரை பார்த்து உடனே அவர்களை காலி பண்ண சொல்லுங்கள், உடனே அவர்களை நீங்கள் வெளியேற சொல்லுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் மீது வழக்கு வரும். இப்ப ஒரு போராட்டம் நடக்கிறது. எல்லா இடங்களிலும் போய் காவல்துறை சொல்லி வைத்து விட்டது. மைக் செட்டுக்காரங்க பூரா கூப்பிட்டு இந்த போராட்டத்துக்கு மைக் கொடுக்கூடாது, பந்தல் போடுறவங்களை பூரா கூப்பிட்டு இந்த போராட்டத்திற்கு நீங்கள் பந்தல் போடக்கூடாது, கல்யாண மண்டபத்துக்காரங்க பூரா கூப்பிட்டு எதற்காகவும் இவர்களுக்கு கல்யாண மண்டபத்தை நீங்க தரக்கூடாது, எங்கே நாங்கள் போய் தனியார் இடத்தை நாங்கள் கேட்கிறோமோ அங்கே தனியார் அந்த நிலச்சொந்தக்காரனை போய் மிரட்டுவது. இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு ஆட்சி நான் கேள்விப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில் கூட நான் கேள்விப்பட்டதில்லை. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் அரசு அவர்கள் செய்கிற காரியத்தின் மீது அவர்களுக்கே வந்துவிட்ட பயத்தின் காரணம். எந்த பிரச்சனையும் நீங்கள் நியாயப்படுத்த முடியாத அரசாங்கம் அதை கேட்க தொடங்குகிற போது அவர்களால் தாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நடவடிக்கை வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கேட்கிற 5 கோரிக்கை பண்ணினால் அதிகம் சொல்ல வேண்டிய நீங்க அங்கீகாரத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதுல 1008 பிரச்சனை, அதுல 1008 செலவு நமக்கு. இப்படி இந்த வேலையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எதுக்குங்க? என்ன தேவை? ஆகவே இது போன்ற இந்த விஷயங்களில் எல்லாம் எளிமைப்படுத்துவது என்பதும் பள்ளியை நீங்கள் நடத்துகிறீர்கள். அரசு செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அரசு எதற்கு செலவழிக்க வேண்டுமோ அதில் ஒரு பகுதியை நீங்கள் ஏற்று செலவழித்து நடத்துகிறீர்கள். நாங்கள் இல்லாத இடங்களில் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். இது இந்த மண்ணுக்கு, இந்த நாட்டுக்கு மிக மிக அவசியம். ஆகவே உங்களுக்கு உரிய அனைத்தும் வழங்கப்படும் என்று சொல்ல வேண்டியதுதானே ஒரு அரசு. ஆனால் நீங்க சொல்லவில்லையே, கேட்டாலும் எடுக்கிறீர்களே. பல முறை நாங்கள் நடத்தும் பள்ளியை தொடர்பாக சம்பந்தப்பட்டவரோடு நான் பேசியிருக்கிறேன். பேசுகிற போது நமக்கு தெரிகிறது இவர்கள் என்ன, இவர்கள் நிலை என்ன. ஆகவே இன்றைக்கு இது போன்ற கல்வி வழங்கக்கூடிய உதவி பெறும் பள்ளிகள், இந்த உதவி பெறும் பள்ளிகள் இன்னும் இப்ப நீங்க ஆங்கில வழி கல்வியை நாம் ஒரு வகுப்பு 2 வகுப்பு என்று சொன்னால் அதற்கு ஆசிரியரை நியமித்து அந்த ஆசிரியருக்கான சம்பளத்தை அரசு ஏன் வழங்கக்கூடாது? கொடுத்தால் என்ன கெட்டு போகும்?
கல்விக்காக பட்ஜெட்டில் இன்னும் சிறிது தொகை ஒதுக்கினால் என்ன கெட்டு போகும்? கல்விக்கு ஒதுக்க வேண்டிய தொகை ஜிடிபி இவ்வளவு என்று நீங்கள் சொல்லுவதை என்றைக்காவது எந்த ஆண்டாவது ஒதுக்கி இருக்கிறீர்களா? சுகாதாரத்திற்கு இத்தனை சதவீதம் ஒதுக்க வேண்டும் என்றைக்காவது ஒதுக்கி இருக்கிறீர்களா? இன்றைக்கும் இது போன்ற இந்த பிரச்சனைகளுக்காக ஒதுக்க வேண்டிய தொகையை அதனுடைய உண்மை மதிப்பை ரியல் வேல்யூ அந்த கணக்கை பார்த்தால் அந்த ஒதுக்கும் தொகை குறைந்து கொண்டே போகிறது. ஆகவே இதுதான் கல்விக்கு சுகாதாரத்துக்கு இங்கு தருகிற முன்னுரிமை என்று ஆகிவிட்டது. இப்போது எல்லா இடங்களிலும் தொழிலாளர்கள், விவசாயிகள், அனைத்து தரப்பும், மத்திய வர்க்க பிரிப்பினர், வியாபாரிகள், வர்த்தகர்கள் என்று எந்த பிரிவை எடுத்தாலும் ஜிஎஸ்டி ஒன்று எடுத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துல மிகப்பெரிய நெருக்கடியை நம்முடைய வர்த்தகர்கள் சந்திக்கிறார். நாம் நம்முடைய மக்கள் சந்திக்கிறோம். என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க கோயம்புத்தூர் நிர்மலா சீதாராமன் வந்த போது அங்க இருக்கிற ஒரு தொழிலதிபர் அவரை பார்த்து சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், பண்ண தனியா வாங்கினா ஜிஎஸ்டி இல்ல, அதுக்குள்ள வைக்கிற கிரீம் இருக்கு பாத்தீங்கன்னா தனியா வாங்கினா ஜிஎஸ்டி இல்ல, இத ரெண்டையும் நாங்க பண்ண கிழிச்சு அதுக்குள்ள கிரீமை வச்சு கொடுத்தா அதுக்கு ஜிஎஸ்டி. இது என்னமா நியாயம்னு அந்த கேட்டாரு. அதோட கேட்டாரு, வரவன் எங்கிட்ட கேட்கிறான், பண்ண தனியா கூட கிரீமை தனியா கூட நானே சொல்லி வைக்கிறேன். இதாக இருந்தால் கேட்டாரு. இது ஜிஎஸ்டி இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி மேலே இருந்து நம்முடைய அரசு வரை நீங்க மின்சார கட்டணத்தை எடுங்கள் அல்லது நம்முடைய வீட்டு சொத்து மதிப்பை எடுங்கள், சொத்துக்காக போடக்கூடிய வரியை எடுங்கள், எல்லாம் இன்றைக்கு 2 மடங்கு 3 மடங்கு என்று ஆகிறது. மோட்டார் வாகனத்திலே நீங்கள் ஒரு திரு தவறு செய்துவிட்டால் ஏற்கனவே 100 ரூபாய் அபராதம் என்றால் இப்போது 1000 ரூபாய் அபராதம் என்று ஆக்கிவிட்டார். நாடு இப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கல்வியை தரக்கூடிய இது போன்ற கல்விக்கூடங்களுக்கு நடத்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் சமமாக நடத்துகிற அந்த சாதாரண காரியத்தை இந்த அரசாங்கம்